அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஜெனரலான ஒரு பதிவு, ராகுவை பற்றிய ஒரு பதிவு, ராகு பகவானை பற்றிய ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அதாவது ராகு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல எந்த பாவகத்துல டிராவல் பண்றாரோ, அதாவது லக்னம் தொட்டு 12 பாவங்கள்ல எந்த பாவத்துல டிராவல் பண்றாரோ அதற்கு ஏற்ப உங்களுடைய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்னதா ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம ரொம்ப டீப்பா போக போறது இல்ல, மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லக்னம் தொட்டு அந்த 12 பாவத்துல ராகு எங்க இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த 12 பாவகத்திலும் ராகு பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்குறேன். இதுல ஜெனரலா ஒரு ஓவர் ரிவ்யூ கொடுக்குறேன். சோ இதுல உங்களுடைய கேரக்டர் எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. சோ எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்துதுங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா ராகு பகவானை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பார்க்கலாம். ராகு அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகத்துக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அது எந்த பாவத்தில் அமருதோ அந்த கிரகத்தின் தன்மையை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய செயல்பாடுகளை அதை செய்யும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேஷ ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்காருன்னா செவ்வாயுடைய தன்மையை உள்வாங்கி செய்யும். மேலும் மேலும் அவர் எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ அந்த கிரகத்துடைய தன்மையும் உள்வாங்கி இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேஷ ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி, பரணி, கீர்த்திகை அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரம். சோ இதுல அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இதுல கேதுவுல அமர்ந்தாக்கா கேதுவை போன்ற ஒரு தன்மையை ராகு பகவான் வெளிப்படுத்துவாரு. பரணில அமர்ந்தா சுக்கிரனை போன்ற ஒரு தன்மையை ராகு பகவான் வெளிப்படுத்துவாரு. சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன்ல இந்த ராகு இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையில அமர்ந்திருந்தார்னா சூரியன் பிளஸ் செவ்வாயுடைய காம்பினேஷன்ல இந்த ராகு பகவான் இயங்க ஆரம்பிப்பாரு. சோ அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவுகள்ல ஒரு பாகவத்தையும் நம்ம டீப்பா பார்க்கும்போது அந்த காம்பினேஷன்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ பொதுவா ராகு அப்படிங்கிற அந்த நிழல் கிரகம் 3, 6, 10, 11 இந்த பாவங்கள்ல டிராவல் பண்ணும்போது நிச்சயமா சுபத்தன்மையான பலன்களை அதிகமா கொடுக்குறாரு. ராகு அமர்ந்திருக்க வீட்டின் அதிபதி வலிமை அடைகிற பட்சத்துல இன்னும் அதீதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது 3, 6, 10, 11 இந்த பாவத்துல ராகு இருக்காருன்னா உங்களுக்கு யோகம். அதுலயும் 11ஆம் இடம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, 6ஆம் இடமும் விசேஷமான அமைப்பு தான். இந்த முக்கியமான பாவகங்கள்ல ராகு பகவான் அமரும் போது ஒரு யோகமான தன்மையை ஜாதகருக்கு டிஃபால்ட்டா கொடுக்குறாரு. அதே போல ஜென்மத்தில் அமர்ந்தா கெடுதலா, மற்ற பாவங்கள் அமர்ந்தா கெடுதலா அப்படின்னு பார்க்கும்போது அது டெஃபினட்டா இல்ல. ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா மேக்சிமம் சுபத்துவமான பலன்களை தான் கொடுக்கும். அதுலயும் குரு பார்வையில ராகு கிடைச்சிட்டுனா அந்த குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. ஓகே, இப்போ ராகு பகவான் நம்முடைய லக்னம் தொட்டு, அதாவது 1ஆம் பாவகம் தொட்டு 12ஆம் பாவகம் வரை எந்த இடத்துல அமர்ந்தாக்கா என்ன மாதிரியான குணநலன்களை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவதா லக்னத்துல ராகு இருக்கிறது ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க. இதுல குரு பார்வை, அதே மாதிரி வளர்பிறை சந்திரனுடைய சுபத்துவ நிலையில இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை இருக்கிற பட்சத்துல அந்த ராகு மேஜரா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. பொதுவா ஜென்மத்துல ராகு இருந்தா அது ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராகு ஜென்மத்துல அமரும் போது அந்த ஜாதகருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க. துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலயே ரொம்ப குறும்புத்தனம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல எவ்வளவு வயதான சரி அந்த சுறுசுறுப்பு தன்மை மட்டும் குறையாது. அது லக்னத்திலே ராகு இருக்கிறவங்களுக்கு, அதாவது முதல் வீட்டுல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி காரியத்துல கண்ணா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. பிடிவாத குணமும் அதிகமா இருக்கும். மேலும் இவருடைய இளமை பருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வறுமை நிறைந்ததா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அடைந்து ஒரு சுகபோக நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு வருவாங்க. ஆனா ஆரம்பத்தில் இளம் வயதில் நிறைய வறுமையையும் நிறைய அனுபவ பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாகியத்துல ஒரு சில தடை, தாமதம், தடுமாற்றம், பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோடைய பர்சன்டேஜ் லெவல் பார்க்கும்போது ஒரு 30% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான யோசனை இவங்க கிட்ட இருக்கும். எப்போதும் கனவு காண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. நல்லா அற்புதமான கனவு காணக்கூடியவர்களா இருப்பாங்க. பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. இதெல்லாம் லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும்.
அடுத்தது லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பொதுவா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உணவு பிரியர்கள், நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான நாட்டம் இருக்கும். சைவமோ அசைவமோ இரண்டையும் வெளுத்து வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. குரு பார்வையெல்லாம் இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் அப்படியே டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதே போல இந்த 2ல ராகு இருக்கிறவங்க வந்து பொருளாதார ரீதியா வளர்ச்சியை அடைந்தே தீருவாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான நாட்டம் இருக்கும். பணப்புழக்கம் எப்போதுமே இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான ஆர்வம் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பேச்சுல அடிச்சுக்கவே முடியாது. பேச்சு வார்த்தைகள்லாம் கள்ளங்கப்படம் இல்லாம பேசக்கூடியவங்க. அதே மாதிரி சில சமயங்கள்ல பேசி மாட்டிப்பாங்க. என்ன பேசுறோம் தெரியாம ஒரு கண்ட்ரோல் இல்லாம பேசி மாட்டிப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பேச்சு வன்மையெல்லாம் இவங்க கிட்ட டிஃபால்ட்டா அதிகமா இருக்கும். அந்த 2ஆம் இடத்துலயும் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ராகு தோஷம் சொல்லுவாங்க. ராகு 2ஆம் இடத்துல இருந்தா கேது 8ஆம் இடத்துல இருப்பாரு. எனவே இந்த 1, 2 இந்த இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறப்போ அதை ராகு தோஷம் சொல்றாங்க. சோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஜாதகத்தை பொறுத்துறது தான் சிறப்பான அமைப்பு. இவங்களுமே வந்து பார்த்தோன்னா துருதுருன்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்செல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. ஒரு நார்மல் பர்சனுக்கும் 2ல ராகு இருக்கிறவங்களுக்கும் மேட்ச் போட்டு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் இவங்க யூனிக்கா டிஃபரெண்டா இருப்பாங்க. அதனால ராகு தோஷம் உள்ளவங்கள ராகு தோஷத்தோட சேர்க்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனாக்கா குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் டிஃபால்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே 2ஆம் இடத்து ராகு சில நிலைகள்ல நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயம், அதே மாதிரி பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வருதுன்னா 2ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு பலமா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 3ஆம் இடத்து ராகு ரொம்ப விசேஷம், ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3ஆம் இடத்து ராகு தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும். ஏன்னா இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம், பராக்கிரம ஸ்தானம், வீரத்தை சொல்லக்கூடிய இடம், இளைய சகோதரத்துவம், அந்த உறவு நிலையை சொல்லக்கூடிய இடம், உடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அதெல்லாம் சொல்லக்கூடிய இடமே இந்த 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தைரிய அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதனால நல்ல தைரியசாலியா இருப்பாங்க ஜாதகர். முயற்சி அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமான முயற்சியை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுய முயற்சியால முன்னேறக்கூடிய ஆற்றலை இந்த ராகு பகவான் கொடுத்துருவாரு. அதே போல இவர்களுக்கு இசை மீது நாட்டம் அதிகமா இருக்கும். அதிகமா பாடல்களை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உழைப்பு அப்படிங்கறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம்லாம் அந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். ஆனா அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய இந்த உறவு நிலைகள்ல ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய உறவு நிலையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது சார்ந்த விஷயங்களை இவங்க கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த கணினி சார்ந்த அறிவு, கணினி துறையில வளர்ச்சி அடையக்கூடிய ஆற்றல், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வருது. மற்றவங்க கூட அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது எந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாம இருக்கிறது. சோ அதெல்லாம் அந்த 3ஆம் இடத்து ராகு டிஃபால்ட்டா கொடுத்துரும். அடுத்தது 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா அந்த 4ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்து சில தடைகளுக்கான அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதலாவது கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து அவருடைய தசையோ அல்லது அவருடைய புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சப்ஜெக்ட் டு குருவுடைய பார்வையில ராகு இருந்தா இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில குரு இருந்தாக்கா அது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். எந்த சேர்க்கையும் இல்லாமல் தனித்த ராகுவாக 4ஆம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பாக ராகு புத்தி, ராகு அந்தரம் அல்லது ராகுடைய தசை இந்த காலகட்டங்கள்ல கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த கல்வி தடையை தாண்டி படித்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இளமை பருவத்துல ஏழ்மை அதிகமா சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இளமை பருவத்துல பொருளாதார ரீதியா நிறைய சிக்கல்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கும். இளமை பருவத்துல இந்த வசதி வாய்ப்புகளுக்காக அதிகமா இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அந்த நடுத்தர வயதுக்கு பிறகு இவங்களுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். நல்ல நிலையை எட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் எப்போதுமே இருக்கும். குறிக்கோளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இலக்கை நோக்கி எப்போதும் பயணிச்சு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டம் இவருடைய வாழ்க்கையில் நிறைய தடை, தாமதம், தடுமாற்றம், இந்த வண்டி வாகனம் அமைறதுல பிரச்சனை, அதே போல நிலபுலங்கள் இது அமைறதுல பிரச்சனை, வீடு இது சார்ந்த விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது. சாமானியமா இவங்களுக்கு எல்லாம் வீடு அமையாது. வீடு சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. வீடு அடிக்கடி சீர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வீடு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த 4 ராகு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஆனா நடுத்தர வயதுக்கு பிறகு ஒரு ஸ்திரமான நிலையை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்குன்னு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அடைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க.
அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து புத்திர தோஷத்துக்கான ஒரு அறிகுறி. ஆனா இதை நம்ம மேம்போக்கா பார்க்க கூடாது. 5ல ராகு இருந்து 5ஆம் அதிபதி வலிமையா இருக்காரு, ஆட்சி உச்சமா இருக்காருனாக்கா, ஒரு நல்ல இடத்துல மறைவு ஸ்தானத்துல இல்லாம நல்ல நிலையில இருக்காருன்னா உங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் அதிபதியும் வீக் ஆகி 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாருன்னா அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விதிக்குள்ள வந்துடும். பொதுவா 5ஆம் இடத்துல ராகு இருந்தா அவங்களுக்கு புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஏக்கத்தை கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு தாமதப்பட்டு அதன் பிறகு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும். அதே போல இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்க பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் அதிகமா பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஆண் வாரிசு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வஞ்சக எண்ணம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். இவங்க கிட்ட யாராச்சும் போய் மோதிட்டாங்கன்னா நேரம் பார்த்து பழி வாங்கி விட்டுருவாங்க. சோ அந்த குணம் டிஃபால்ட்டா அந்த 5ல ராகு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதே போல இந்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். எனவே 5ஆம் இடத்துல ராகு இருந்தா பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீகத்துல இருக்க முடியாத சூழ்நிலை, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை, அதே மாதிரி காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை. இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள்லாம் வரும். காதல் திருமணமே நடந்திருந்தாலும் அந்த திருமணம் குழப்பத்துல நடந்த திருமணமா இருக்கிறது வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது மன ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம். அதுல ராகு போய் அமரும் போது மன ரீதியான நிறைய சங்கடம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் எப்போதுமே. அடுத்தது இந்த பெயர் புகழுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா 5ல ராகு இருந்தா இந்த பெயர் புகழுக்கு எப்போதும் ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இந்த நேச்சரான அந்த குணம்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. இது சப்ஜெக்ட் டு குருவுடைய பார்வை பிளஸ் வந்து அந்த ராகுவோட இணைந்த கிரகத்துடைய தன்மை, இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். பொதுவா 5ல ராகு இருக்கிறவங்களுக்கு இது சார்ந்த எண்ணங்கள் இது சார்ந்த கவலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு. 6ல ராகு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு. இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது. அசகாய சூரனாக இருப்பாங்க. எவ்வளவு எதிரிகள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனா இருந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல இந்த 6ஆம் இடத்து ராகு கொடுத்துரும். நல்லவர்களுக்கு நல்லவர்களா இருப்பாங்க, கெட்டவர்களுக்கு கெட்டவர்களா இருப்பாங்க. அன்பா வரவங்களை அரவணைப்பாங்க, வம்பா வரவங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த கால்நடை மிருகங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல பயம் இருக்கும். அது ஒரு மைனஸை கொடுத்துருது. மற்றபடி 6ஆம் இடத்துல ராகு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை கொடுத்துரும். எதிரி இல்லா வாழ்க்கையை கொடுக்கும், கடன் இல்லா வாழ்க்கையை கொடுக்கும். சில நிலைகள்ல உடல் ஆரோக்கிய குறைபாடு வரலாம், ஆனா அது உடனே சரியாயிடும். ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. பிரச்சனை வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனுக்குடனே கிடைச்சிடும். இதெல்லாம் 6ல இருக்கிற ராகுடைய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா அந்த 7ஆம் இடத்து ராகுவே நம்ம வந்து சர்ப்ப தோஷத்துல நம்ம இணைப்போம். ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். 1 and 7ல ராகு கேது இருந்தா அது வந்து ராகு கேது தோஷம். 1, 7, 2, 8 இந்த இடங்கள்ல ராகு கேதுக்கள் டிராவல் பண்ணும்போது அது வந்து ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சப்ஜெக்ட் டு குரு பார்வையில இருக்கும்போது நிவர்த்தி அமைப்புக்கு வந்துடும். பொதுவா 7ல ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சவங்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அவ்வளவாக சிறப்பா இருக்காது. ஒருவேளை இவங்களுக்கு பொருத்தமான ஜாதகத்தை இணைச்சிட்டோம்னா இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஜோடியை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா பொருத்தமில்லாத ஜாதகத்தை இணைக்கும் போது ராகு தோஷம் சிறப்பா வேலை செய்யும். திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பான அமைப்புகளை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திருப்தி இல்லாத நிலையை இந்த 7ல இருக்கிற ராகு கொடுத்துரும். இது மேஜரா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு 7ல ராகு இருக்கிறவங்க வந்து கேர்லெஸ்ஸா அந்த பொருத்தம் சரியா பண்ணாம சரியான மேட்சிங் இல்லாத ஜாதகத்தை இணைச்சி திருமண வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அது மேக்சிமம் நடக்கக்கூடிய விஷயம். மேட்சிங் கரெக்டா நீங்க பார்த்து பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. திருமண வாழ்க்கை சுபமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சரியான கோச்சாரம் இல்லாம அந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் நடந்து மேட்சிங் இல்லாத ஜாதகத்தை பொருத்தும் போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல ஆணாக இருந்தால் பெண்களாலும் பெண்ணாக இருந்தால் ஆண்களாலும் இவங்களுக்கு டெஃபினட்டா பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க ஆணா இருக்கீங்கன்னா பெண்கள் இடத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள் இடத்துல கவனமா இருக்கணும். இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ல ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அசையா சொத்துக்கள் அதிகமா வந்து சேர்ந்துரும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். நிறைய சொத்துக்கள் இவங்களுடைய பேர்ல வாங்கி போடுவாங்க. அடுத்தது நட்பு வட்டாரம் பெருசா இருக்கும். ஆனா நண்பர்களால அடிக்கடி மனக்கசப்புகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க. எந்த நண்பர்களும் இவங்களுக்கு மேட்சா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வகையில இவங்களை வருத்தப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாரை நம்பியும் பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களை நம்பி மட்டும் நீங்க பயணிக்கிறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். யாரை நம்பினாலும் உங்களை கவுத்து விட்டுருவாங்க, உங்களை ஏமாத்துவாங்க. இது 7ல இருக்கிற ராகு.
அடுத்தது அஷ்டமத்துல ராகு. அஷ்டமத்துல ராகு அப்படிங்கிறது வந்து மாங்கல்ய ஸ்தான ராகு. இது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இதுவும் வந்து ராகு தோஷத்துல தான் வரும். சோ இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பொருத்தம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கரெக்டா பார்த்து பண்ணணும். இந்த இடத்துல பொருத்தம் பார்க்கறதுல கொஞ்சம் பிசுறு வந்துச்சுன்னா அது நிறைய மனக்கசப்பான சூழ்நிலைகளை திருமண வாழ்க்கையில ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா இதை கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் 7ல இருந்தா கலத்திர தோஷம். இந்த 8ஆம் இடத்துல ராகு டிராவல் பண்ணும்போது கலத்திர தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். ஆகவே திருமணம் அப்படின்னு வரும்போது இவங்க சரியா மேட்சஸ் எல்லாம் பார்த்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வருத்தத்தை அது கொடுத்துரும் அல்லது பிரிவுகளை கொடுத்துரும். அடுத்தது இந்த 8ஆம் இடத்து ராகுல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா பயணத்துல அதிகமான ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள ஒரு சில பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்துல வசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பண விஷயங்கள்ல இவங்க மிக மிக கவனமா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கராரா இருக்கணும், கவனமா இருக்கணும். யாரை நம்பியும் பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு முறையாச்சும் பொருளாதாரத்தை ஏமாந்தவர்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல ஏமாந்துருப்பாங்க. இது அஷ்டமத்துல இருக்கிற ராகு. அடுத்தது பாகியத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா ஓடி போனவனுக்கு 9ல ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9ல ராகு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எல்லா போகங்களையும் தேடி வர வைக்கும். 9ல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். எல்லா சகல இன்பங்களும் சகல விஷயங்களும் உங்களை தேடி வரும். ஆனா இந்த 9ல ராகு இருக்கிறத ஏன் விசேஷப்படுத்தி சொல்லலைன்னா எல்லாத்தையும் கொடுத்து மன நிம்மதியை கெடுக்கும். எல்லாமே இருக்கு ஆனா என்கிட்ட ஒரு மன நிம்மதி இல்ல, நிம்மதியே இருக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு குறையே அந்த 9ஆம் இடத்து ராகு கொடுக்கும். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது அதிகமான பயணங்களை மேற்கொள்ள கூடியவர்களா இருப்பாங்க. 9ல ராகு இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இத போல டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். எப்போதும் பொருளாதாரம் பொருள் தேடுறது பணம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது இப்படியே தான் டைம் போயிட்டு இருக்கும். அதே போல சமூகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இவர்கள் கூட எல்லாம் இவங்களுக்கு அதிகமான தொடர்பு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் 9ல ராகு இருந்தா இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே சமயத்துல மன நிம்மதி அப்படிங்கிறது குறையும். அதனால இந்த 9ஆம் இடத்து ராகுவை நம்ம பெருசா பாசிட்டிவா சொல்றது இல்ல. ஆனா சகல இன்பங்களும் சகல விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும். அடுத்தது 10ல ராகு. 10ஆம் இடத்து ராகு கொஞ்சம் விசேஷம். 10ல ஒரு பாவியாவது இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க மூல நூல்கள்ல. அதன் அடிப்படையில 10ல ராகு பகவான் இருந்தா பணம் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல பஞ்சம் இருக்காது. அல்லது ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஜீவனத்துக்கு பிரச்சனை இருக்காது. சாப்பாடு சாப்பிடறதுக்கு பிரச்சனை இருக்காது. பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும். பணத்தின் மேல ரொம்ப குறிக்கோளா கண்ணா இருப்பாங்க. இவங்களுடைய எண்ண அலைகள் எப்போதுமே வந்து பார்த்தோம்னா பணத்தின் மீது மட்டும்தான் இருக்கும். உழைப்பின் மீது இவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். உழைப்பாளிகள் உழைக்க சலிக்க மாட்டார்கள். அதே போல இந்த 10ல ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இந்த 10ல ராகு இருக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை அதிகமா இருக்கும். இந்த மூட நம்பிக்கையால ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி பொருளாதார ரீதியாக எப்போதும் பணத்தை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், வளர்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு வளர்ச்சியும் அடைகிறார்கள். சோ இதெல்லாம் 10ல ராகு பகவான் அப்படிங்கிற அந்த குடும்பாவி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 11ல ராகு. 11ஆம் இடம் ராகுவுக்கு ரொம்ப விசேஷமான இடம். 11ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு, நல்ல அமைப்பு. வாகன யோகம் இவங்களுக்கு உண்டு. 11ல ராகு இருந்தா நல்ல வாகனம் அமையும். பகுத்தறிவு சிந்தனை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். பகுத்தறிவாளர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 11ல ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த லாட்டரி ரேஸ் ஷேர் மார்க்கெட் இது சார்ந்த துறைகள்ல இருந்து பணம் வரும். இது சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பணத்தை எப்படிலாம் தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படிங்கிற அந்த யுக்தி அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். உங்களுக்கு மூத்த சகோதரத்துவம் இருந்தாங்கன்னா மூத்த சகோதர ஒரு சில மனசஞ்சலங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரத்துவத்தை எப்போதும் பிரிந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த 11ல ராகு இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துடும். நிறைய ஆசைகள் இருக்கும். பிரம்மாண்டமான யோசனைகள் வரும். ஒரு விஷயத்தை சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி யோசிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமா பண்ணணும்னா 11ஆம் இடத்துல ராகு இருந்தா அந்த பிரம்மாண்ட சிந்தனை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துடும். அதே மாதிரி 11ல ராகு இருக்கிறவங்க எப்போதும் வந்து பணத்தை நோக்கிய பயணத்திலே இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான ஈடுபாடு இருக்கும். பணமும் இவர்களை அதிகமா விரும்பும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் 11ல ராகு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிறப்பு பலன்கள். அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. கடைசி பாவகம் 12ஆம் பாவகம். இதுல ராகு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில போக சுகம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நன்கு அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை இந்த 12ஆம் இடத்துல ராகு கொடுத்துரும். ஆனா இந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன ஒரு மைனஸ்னா இவங்களுக்கு நிம்மதி குறைவா இருக்கும். அதே மாதிரி இவங்க உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் இவங்களுடைய சொத்துக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறைமுக வருமானம் இவர்களுக்கு கிடைக்கும். சோ அதுல இவங்க கொடுத்து வச்சவங்க. அதே போல எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவங்களுக்கு பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். பொருளாதார ரீதியா
நெருக்கடிகள் அப்படிங்கிறது அடிக்கடி இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பொருளாதார நெருக்கடி வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்து ஒரு தடவையாச்சும் ஏமாந்தவங்க இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எப்போதும் தேடல் குணம் அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுடைய தன்மைகள். ஓகே, இது வரைக்கும் 12 பாவங்கள்ல ராகு இருந்தா என்ன பலன்களை பேசிக்கா பண்றாரு அப்படிங்கறத நான் ஒரு ஜெனரலா ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்தடுத்த பதிவுகள்ல ஒரு பாவத்திலயும் ராகு இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத நான் இன்னும் டீப்பா நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அது ரெடி ஆனதும் நான் ரிலீஸ் பண்றேன். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த பதிவுல நீங்க பார்த்த அந்த ப்ரெடிக்ஷன்லாம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள், அதே போல ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கெல்லாம் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி.